ഭാഗ്യാന്വേഷികളുടെ നഗരത്തിൽ ഞാൻ വീണ്ടും എത്തി. ഒരു ചൂതാട്ടക്കളം പോലെയാണ് ഈ നഗരം. കറുപ്പും വെളുപ്പും നിറഞ്ഞ കളങ്ങളിലേക്ക് വീശിയെറിയപ്പെടുന്ന മനുഷ്യർ, നേട്ടങ്ങളുടെ നിധികൊമ്പുവുമായി തിരികെ പോയവർ, വീണ്ടും കളിക്കളത്തിൽ തുടരുന്നവർ, നിർഭാഗ്യത്തിൻ്റെ തീക്കാറ്റിൽ ചിറകുകരിഞ്ഞു വീണ ഈയാമ്പാറ്റകൾ, ആർക്കുമാർക്കും മറുപടി തരാത്ത കാമുകിയെപ്പോലെ നഗരം അവളുടെ മായാനർത്തനം തുടരുന്നു. പകലിൻ്റെ ഉടയാടകളെല്ലാം അഴിച്ചുവെച്ച് നഗരകന്യക രാത്രിയിൽ കൂടുതൽ കാമിനിയാകും. Where are you, man? So long time? Ajumal? യെസ്, ഞാനിവിടെ വന്നിട്ട് ഒരുപാട് നാളായി. ഐ വാസ് ബിസി വിത്ത് എ പ്രോജക്റ്റ്. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഈ സിറ്റി വിട്ടത്. എവിടെ നിങ്ങളുടെ കൂട്ടുകാരൻ? വാട്ട്സ് ഹിസ് നെയിം? ഐ തിങ്ക് പിള്ള, ദാറ്റ് ഓൾഡ് മാൻ. ഹീ ഈസ് നോ മോർ. ഒരു വർഷം മുമ്പ് നാട്ടിൽ വെച്ച് മരിച്ചുപോയി. ഓക്കെ, ജസ്റ്റ് റിലാക്സ്. ദ സെയിം ബ്രാൻഡ്? യെസ് യെസ്, യു റിമെമ്പർ മീ വെൽ. ഇപ്പം നിങ്ങളുടെ ബാൻഡൊന്നും ഇല്ലേ? ബാൻഡൊക്കെ നിർത്തിയിട്ട് ഏതാണ്ട് 2 വർഷമായി. അവരൊക്കെ അന്നേ പോയില്ലേ? അപ്പോ ജുവൈര? സ്റ്റിൽ ജുവൈര ഈസ് ഇൻ യുവർ മൈൻഡ്? കുറച്ചു നാളിന് ശേഷം നിരോഷൻ മറ്റൊരു ട്രൂപ്പുമായി വന്നിരുന്നു. പക്ഷേ ജുവൈരെ അവരുടെ ട്രൂപ്പിൽ കണ്ടില്ല. ജസ്റ്റ് റിലാക്സ്. ഇത് ജുവൈരയുടെ മാത്രം കഥയല്ല. അവൾക്കൊപ്പം ഞാൻ കണ്ട മറ്റനവധി കഥാപാത്രങ്ങൾ, ജീവിതത്തിൻ്റെ നിറഭേദങ്ങൾ, ഇടയ്ക്ക് തെളിയുകയും പിന്നീട് എപ്പോഴും മറഞ്ഞു പോവുകയും ചെയ്യുന്ന മനുഷ്യബന്ധങ്ങൾ, എല്ലാത്തിനും മൂകസാക്ഷിയായി ഈ ഞാനും. Bring back those nights when I held you beside me. Unbreak my heart. Say you love
Sir, how is our performance? Is it okay? Niroshan, I am not satisfied. You are singing only melody songs. Actually, the customers need fast numbers. I mean, little more trendy. Don't worry, sir. இன்னைக்கு எங்களோட முதல் நாள். கஸ்டமர்ஸுக்கு ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் சூப்பர் சாங்ஸ் நான் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கு. Sir, you just watch it tomorrow. Niroshan, what is that girl's name? Juwaira. I am not impressed with her performance. She should be more attractive. Don't worry, sir. I will make it up. It's okay. All the best. Take care. என்னடி ஜுவேரா, கனவு பார்த்துட்டு இருக்கா? தூங்கலையா? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே வா. மேனேஜர் கூப்பிட்ட எதுக்குன்னு தெரியுமா? He is not impressed with your performance. அவர் ரொம்ப கோவப்பட்டிருக்கு. நம்ம பாடுற மாதிரி மெலடி மியூசிக்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸுக்கு பிடிக்காது. டப்பாங்கூத்து மாதிரி ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான் பிடிக்கும். நான் ட்ரம்ஸில் புதுசாக கொஞ்சம் நம்பர் போட போகிறேன். நாளை இந்த மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் கூடி அட்ராக்ட் பண்ணணும். ஐ மீன், பாடி சூப்பராவதுக்கு மேட்ச் பண்ண ட்ரெஸ் போடணும். அந்த மாதிரில எனக்கு முடியாது நிரோஷன். கண்ணே, நீ இங்கே புதுசு, அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது. கஸ்டமர்ஸ் வரணும். அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லாம் செக்ஸி ஸ்டைல் ஆகணும். என்ன பிரச்சனை? ஜாஸ்தி ஆளு வந்தாத்தாம் நீ நானும் எல்லாமே இங்க வாழ முடியும். புரிஞ்சுதா? என்னால முடியாது. ஏய், களி சொல்லாடி. இது வந்து ஃபுல் ட்ரூப்போட பிரச்சனை. நாளைக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருந்தா ஃபுல் ட்ரூப்போட தட்டி வெளியே போடும். ஸோ யூ மஸ்ட் டூ இட் அஸ் அ ப்ரொஃபஷன். சரி சரி, நீ சத்தம் போடாத நிரோஷன். ஓகே ஓகே. நாளை காலையில் 10 மணிக்கு தான் ரிஹர்சல் பண்ணணும். இப்போ போய் நிம்மதியாக தூங்க. ஜுவேரா, உனக்கு என்ன டென்ஷன்? ஒரு கம்பெனி வேணுமா? போடா, போய் தூங்குடா. എന്താ കൊച്ചി ഇത്? വന്ന് കയറിയതല്ലേ ഉള്ളൂ, അതിന് മുമ്പ് തുടങ്ങിയോ? മനുഷ്യനെ ഉറങ്ങാനും സമ്മതിക്കില്ല. സോറി അക്ക. മോളെ, மம வேலை பார்த்த இடம், நல்ல அழகான நாடு, பல பல மொழி பேசும் மக்கள், பல பல ஊரிலே இருந்து வந்தவர். நீ அவங்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்களில் தான் பார்க்கணும். கண்களை பார்க்கும்போது அவங்க மனதில் என்ன நினைச்சிருக்குன்னு உனக்கு நல்லாவே புரியும்.
இருந்த ஊருக்கு தான் நீயும் போக போற. நல்லதுக்கா கெட்டதுக்கா என்னமோ தெரியாது. எல்லாமே கடவுளுக்கு தான் தெரியும். நீ அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் செல்வி ஆண்டியை போய் பார்க்கணும். அங்க மாமா வேலை பார்த்த இடம் இருக்கு. அந்த நல்ல அரபிகளும் வீட்டுக்காரும் மாமாவுக்கு ரொம்ப உதவி செய்தவாங்க. நீ அங்க போய் அவங்களெல்லாம் பார்த்து மாமா விசாரிச்சுதா சொல்லணும். மாமா என்ன சொல்ற? அங்க போனதுக்கு அப்புறம் தான் வேலை எங்கே எப்படி எல்லாமே தெரியும். செல்வியை பாக்குறது வரை நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? அந்த இடம் உனக்கு புதுசு, அதனால தான் சொல்வேன். நீ எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. உனக்கு உதவியா நிரோஷன் இருக்கிறதான் எனக்கு நிம்மதி. நிரோஷனா? அவன் ஒரு முட்டாள். சில நேரம் அவன் பேச்சு யாருக்குமே பிடிக்காது. அப்படி ஒன்னும் சொல்லக்கூடாது. அவ இருந்ததுனால தானே உனக்கு இந்த வேலை கிடைச்சது. மாமா அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதே. மோளே, மாமா வேலை பார்த்த இடம் நல்ல அழகான நாடு. பல பல மொழி பேசும் மக்கள், பல பல ஊரிலே இருந்து வந்தவர். நீ அவங்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்களில் தான் பார்க்கணும். கண்களில் பார்க்கும்போது அவங்க மனதில் என்ன நினைச்சிருக்குன்னு உனக்கு நல்லாவே புரியும். அப்படியானா என் பாப்பாவோட கண்ணை பார்க்கும்போது உன்னாலே அந்த மனசு புரியலையா? எவ்வளோ மனதில் நினைக்க வேண்ட இருந்தாலும் பாப்பா என்னுடையும் உன்னுடையும் மனதில் ஒரு கல்லா இருப்பா. இத பாரு, அப்ப உனக்காக பல தடவையா அனுப்பி தந்த கடிதங்களும் வாழ்த்துக்களும். நீ பெரிய பொண்ணானதுக்கு